இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குகையில் ஏகப்பட்ட சிவலிங்கங்கள் இருக்குதுங்க. அதில் ஒரு சிவலிங்கத்தை பார்க்கறது தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சிவலிங்கம்னு வந்து சொல்லப்படுதுங்க. இந்த குகையை நீங்கள் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வந்து சூரிய ஒளியே படாத ஒரு சுனையும் இருக்குதுங்க. அந்த சுனை நீர் வந்து ரொம்பவுமே தெளிவாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க. ரொம்பவுமே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ரமணா மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தவம் செஞ்சுட்டு போனதாக சொல்லப்படுது. அதுக்கான இடம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. இந்த குகைக்குள்ளே தாங்க நம்ம வந்து போக போகிறோம். இது போனால் வந்து நம்ம அந்த சூரிய ஒளியே படாத அந்த தீர்த்தத்தையும் பார்க்கலாம், அந்த சிவலிங்கத்தையும் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பல மகான்கள் ரிஷிகள் எல்லாருமே வந்து தவம் செஞ்சுட்டு போனதாக சொல்லப்படுதுங்க. ஓ, நீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் யாரும் அதிகம் வந்து போகிறதுனால குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அட்டகாசம் பண்ணி வச்சிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க.